அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சக்தி அகாடமி. இந்த வகுப்புல நாம தமிழ் எழுத்துக்கள் பாடம் 2.1 பார்க்க போறோம். இதுல அ வரிசை எழுத்துக்களை கத்துக்க போறோம். ஓகே, இங்க இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்கள் தான் அ வரிசை எழுத்துக்கள். ஓகே, கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லிடுறேன். நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, நான் சொல்றத கேட்கணும், நான் என்ன எழுத்தை காமிக்கிறேனோ அதை பார்க்கணும், ஒரு எழுத்துக்கான உச்சரிப்பு என்ன அப்படின்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கேளுங்க, அதை பத்தி விளக்கமா சொல்றேன். நான் கிளாஸ்க்கு நடுவில் யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம், கேள்வியும் கேட்க வேண்டாம், மியூட்லயே இருங்க. நாம் இப்போ ஆரம்பிக்கலாம். இங்க இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அ வரிசை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அ அப்படின்ற அந்த சவுண்ட்ல முடியும் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்குங்க. இந்த எழுத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னா கா. கா. சிலர் வந்து ஆ சவுண்ட்ல படிப்பாங்க, அப்படி படிக்க கூடாது. இது கா. கா. நீங்க மனசுக்குள்ளேயே சொல்லி பார்த்துங்க. மியூட்ல இருந்தாலுமே கூட நான் சொல்றதை கேட்டு மனசுக்குள்ளேயே அந்த சவுண்டை சொல்லி முயற்சி செய்யுங்க. கா. கா. இது ஙா. ஙா. ஞா. சா. இந்த எழுத்தை சில சமயத்துல சா அப்படின்னு சொல்லுவோம், சில சமயத்துல சா அப்படின்னு படிப்போம். சா சா ரெண்டுமே சேம் தான். இது ஞா. ஞா. டா. டா. நா. நா. தா. தா. நா. நா. பா. பா. மா. மா. யா. யா. ரா. ரா. லா. லா. வா. வா. ரா. ரா. லா. லா. ரா. ரா. நா. நா. திரும்ப ஒரு தடவை ஃபுல்லா படிக்கிறேன், அப்படியே கேட்டுக்குங்க. கா. ஞா. சா. ஞா. டா. நா. தா. நா. பா. மா. யா. ரா. லா. வா. ரா. லா. ரா. நா. நான் படிக்கும்போது கவனிச்சிருப்பீங்க, ஆ அந்த ஷார்ட் சவுண்ட்ல தான் இந்த எழுத்துக்கள் எல்லாமே முடியணும். ஓகேங்களா? ஆ அந்த சவுண்டு கிடையாது. இது எல்லாமே அ வரிசை எழுத்துக்கள். ஆ அப்படின்ற அந்த ஷார்ட் சவுண்ட்ல தான் முடியணும். சரி, இப்போ ஒரே மாதிரியான சவுண்ட் இருக்கக்கூடிய எழுத்துக்களை நாம பார்க்கலாம். இதுவும் நா. இதுவும் நா. இதுவும் நா. 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 கேட்கும்போது பெரிய வித்தியாசம் இல்லைனாலுமே கூட அது நீங்க எழுதும்போது எப்படி எழுதுறீங்கன்றதை பொறுத்து அதோட பொருள் மாறும். நம்ம அதை அப்புறமா பார்த்துக்கலாம். அப்போ இது நா, இதுவும் நா, இது நா. இது நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது இது லா. இதுவும் லா. ரெண்டு சவுண்டுமே லா அப்படின்னு தான் நாம படிக்கணும். அதே மாதிரி இது ரா. இதுவும் ரா. ஓகேங்களா? அப்போ சேம் சவுண்ட் இருக்கிற லெட்டர்ஸ் என்னன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். படிக்கும்போது உச்சரிப்பு ஒரே மாதிரி இருந்தாலுமே கூட நீங்க எந்த எழுத்தை பயன்படுத்துறீங்க அப்படின்றத பொறுத்து பொருள் மாறும். நம்ம அதை அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். திரும்ப ஒரு தடவை படிக்கிறேன். நான் படிக்கும்போது அந்த எழுத்தை பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க, அந்த சவுண்டை புரிஞ்சுக்குங்க. ஒலியை தான் ரொம்ப நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். கா. ஞா. சா. ஞா. டா. நா. தா. நா. பா. மா. யா. ரா. லா. வா. ரா. லா. ரா. நா. இப்போ உங்களுக்கு சிம்பிளா நான் ப்ராக்டிஸ் கொடுக்க போறேன். அப்போ ஒரு எழுத்தையும் பார்க்க போறீங்க, அதை கேட்டுட்டு நீங்க அதே மாதிரி சொல்றதுக்கு முயற்சி செய்யணும். இப்போ எல்லாருமே அன்மியூட் பண்ணிக்கலாம். எல்லாரும் இப்போ அன்மியூட் பண்ணிட்டு என் கூட சேர்ந்து படிக்கலாம். நான் 2 தடவை சொல்றேன், அதை கேட்டுட்டு அதே உச்சரிப்போட சொல்ல முயற்சி செய்யணும். இந்த எழுத்து கா. கா. 2 தடவை சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். கா. கா. கா.
எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ இந்த மாதிரியா இருந்தா அது எப்படி படிக்கணும்? கா. அதை மட்டும் படிக்கணும். இது ஙா. ஞா. ஞா. இது சா. 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 உங்களோட பேக்ரவுண்ட்ல ஏதாச்சும் நாய்ஸ் இருக்கு, யாராவது பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்களே மியூட் பண்ணிக்கோங்க. சைலண்டா இருக்கீங்க, ரூம்ல இருக்கீங்க அப்படின்னா மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஞா. ஞா. சொல்லுங்க. ஞா. 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 இது டா. 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 இது நா. 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 இது டா. 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 டா அப்படி படிக்க கூடாது. டா. ஆன்ற சவுண்ட்ல தான் முடியணும். டா. இது நா. 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 இது பா. பா. அதுக்கு என்ன இப்ப மா. 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 யா. 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 இது ரா. 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 லா. 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 வா. 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 ஆன்ற சவுண்ட்ல முடியும். வா. வா. ரா. 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 லா. 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 இது ரா. 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 இது நா. 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 ஓகே, எல்லாருமே மியூட்ல இருங்க. இப்போ நான் திரும்ப ஒரு தடவை படிக்கிறேன், என் கூட சேர்ந்து நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்ல முயற்சி செய்யுங்க. எல்லாராலையும் இது சொல்லிட முடியாது. சப்போஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட வெயிட் பண்ணுங்கள், அடுத்தடுத்து ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இந்த எழுத்து கா, மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு வாங்க. ஙா, சா, ஞா, டா, நா, தா, நா, பா, மா, யா, ரா, லா, வா, ரா, லா, ரா, நா. ஓகேங்களா? இப்போ ஒவ்வொருத்தரா படிக்கணும். அதாவது யாருக்கு நல்லா தெரியுமோ அவங்க படிக்கணும். எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு அப்படின்றவங்க படிக்கிறவங்களோட சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற பசங்களை படிக்க சொல்லுவாங்க, மற்ற பசங்க கூட சேர்ந்து படிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நல்லா தெரிஞ்சவங்க இப்போ எனக்கு டெஸ்ட் சொல்லணும், தெரியாதவங்க கூட சேர்ந்து படிச்சுக்கிட்டே வரணும். அப்போது ஸ்டூடெண்ட் படிக்கும்போது எந்த எழுத்தை படிக்கிறாங்களோ அதை பார்க்கணும், அவங்க என்ன சவுண்டு சொல்கிறாங்களோ அதை கேட்கணும், அதே மாதிரி நீங்கள் சொல்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஒருவேளை அந்த உச்சரிப்பு தப்பாக இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு சரி பண்ணுவேன், அவங்களுக்கு சரி பண்ணுறதையும் கேட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஓ இதை இப்படி தான் படிக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகே, யாரெல்லாம் சொல்ல விருப்பப்படுறீங்களோ அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நல்லா தெரிஞ்சவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சாய்னிவாஸ் சொல்லுங்க. சாய்னிவாஸ் பண்ணுங்க. சாய்னிவாஸ் ரீட் பண்ணுங்க. நான் சொல்லிருப்பேன். இப்போ மற்ற எல்லாருமே மியூட்ல இருங்க.
ஓகே சாய்னிவாஸ் நீங்க சொல்லலாம். சார் ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? ஸ்க்ரீன் தெரியுமே உங்களுக்கு. நீங்க ஸ்க்ரீனை தள்ளிட்டு இருப்பீங்க, ஸ்வைப் பண்ணுங்க. ஸ்க்ரீனை ஸ்வைப் பண்ணீங்கன்னா அடுத்த ஸ்க்ரீனுக்கு வரும். ஞ த ந தெரியுதா இப்போ? ந ப ப வெயிட், ய. எல்லாருமே மியூட்ல இருங்க. இல்ல சார். ஓகே, கொஞ்ச நேரம் நான் யாருக்கிட்ட கேட்குறேனோ அவங்க மட்டும் சொன்னா போதும். மற்றவங்க எல்லாருமே மியூட்ல இருங்க, யாரும் சொல்ல வேண்டாம். ஓகே, இப்போ சார் தெரியுதா வந்து உங்களுக்கு? ஓகே, படிங்க பார்க்கலாம். க க ஙா ஙா க ஞா. க ஓகே, ச அடுத்தது. ச ஞ த ந த ந ப ம ய ர ல வ ல ல ல இது என்ன எழுத்து? ர எஸ், ந. சூப்பர் சாய்னிவாஸ், உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். அழகா படிச்சிட்டீங்க. ஓகே, உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டேன். சூப்பர். அடுத்ததா ஆரியன். ஆரியன் நீங்க சொல்லலாம். க ம் ந இல்ல இல்ல, ஆன்னு முடியக்கூடாது. கா ஷார்ட் சவுண்ட்ல தான் படிக்கணும். கா க ங ந ச. ச ந ஞ ட ந த ந ப ம ய. இல்ல இல்ல, யா முடியும் போது அந்த சவுண்ட்ல தான் முடியணும். யா ய ர ல வ ல ல ர ந. ஓகே ஆரியன், சிறப்பா சொன்னீங்க. உங்களுக்கும் 10 பாயிண்ட்ஸ். அடுத்ததா சாம்ரிதா சொல்லுங்க. சாம்ரிதா படிக்கலாம். சார் கேக்குதா? எஸ், சொல்லுங்க. க ந ச ந த ந த ந ப. இல்ல, பா அந்த சவுண்ட்ல தான் முடியணும். ஆவுக்குமான அந்த டிஃபரன்ஸ் புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. பா ப ம ய ர ல லா. ல. ரொம்ப நீட்டி சொல்லக்கூடாது. குறில்ல தான் சொல்லணும், நெடில்ல சொல்லக்கூடாது. நெடில்னா லாங் சவுண்டு, குறில்னா ஷார்ட் சவுண்ட். அப்போ இது எல்லாமே ஷார்ட் சவுண்ட்ல தான் படிக்கணும். இது ப எஸ். ல ஆம். ல ஓகே, ர ந. வெரி குட், அழகா படிச்சீங்க. சூப்பர். அடுத்ததா ஃபாத்திமா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். க ந ச ந ஞா ப ஞா. ஞ ட ந த ந ப ம ய ல ரா. ர ர ல வ ல ல ர ந. ஓகே ஃபாத்திமா, சூப்பர், நல்லா முயற்சி செய்தீங்க. கூட இருந்து யார் சொல்லி கொடுத்தது? எனக்கு கேட்டுடுச்சு, ஆனா நீங்களே முயற்சி செய்யணும், சரியா?
ஓகே ஃபாத்திமா, நீங்க என்ன செய்யுங்க, இதை அப்படியே நோட்ல எழுதிக்கிங்க. நீங்க பொறுமையா கூட முயற்சி செய்யுங்க, ஆனா நீங்களே படிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். சரியா? ஓகே, இப்போ நான் என்ன செய்யறேன்னா உங்களுக்கு இந்த ஷீட்டை ஃபோட்டோ எடுத்தும் அனுப்புகிறேன், அதே மாதிரி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியும் அனுப்புகிறேன். நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே சார். வெயிட், ஒரே நிமிஷம் இருங்க. நான் படிக்கிறத கேட்டு கேட்டு நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இந்த லெட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, எல்லாரும் மியூட்ல. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா சார்? எஸ் லக்ஷ்மி மேடம், கேட்குது. கொஞ்ச நேரம் இருங்க. கேக்குதா? Yes, சரி yes. சார். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இருங்க, நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடுறேன், அதுக்கப்புறமா கேளுங்க. சரி சரி. ஓகே ஓகே மேடம். கா, ஙா, சா, ஞா, டா, நா, தா, நா, பா, மா, யா, ரா, லா, வா, ரா, லா, ரா, நா. இந்த வாய்ஸ் மெசேஜ் நான் எப்படி பிளான் பண்ணுவேன்னா, நான் ஒரு தடவை சொல்லுவேன், நீங்க கேட்டுட்டு நீங்க சொல்றதுக்கு டைம் கொடுப்பேன், அந்த டைம்ல நீங்க சொல்லணும். எப்படின்னா கா, கா, ஙா, ஞா, சா, சா, ஞா. இருங்க, யாராவது ஒருத்தர் மட்டும் இந்த வாய்ஸோட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃபாத்திமா, நீங்க அன்மியூட் பண்ணுங்க. இப்போ நான் ஒரு தடவை சொல்லுவேன், அதை கேட்டுட்டு நீங்க அப்படியே சொல்லணும். சரியா? ஏன்னா இது வந்து வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், கூடவே இந்த ஃபோட்டோவையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பார்த்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ரெடியா ஃபாத்திமா? ஸ்டார்ட். கா, ஞா, கா, சா. ஞா. வெயிட் வெயிட் வெயிட். எப்படின்னா வெயிட் ஒரே நிமிஷம் இருங்க ஃபாத்திமா. நான் சொல்றத கேட்டுட்டு உடனே நீங்க சொல்லணும். சரியா? ரெடி? கா, ஞா, கா, சா, ஞா, ஞா, சா, டா, ஞா, நா, டா. தா. வெயிட். வேற யாராவது ஒருத்தர் சொல்லலாம். இருங்க. நான் சொல்லட்டுமா சார்? கல்பனா. எஸ் கல்பனா, நீங்க சொல்லலாம். ரெடி? ஓகே. அப்போ நான் சொல்றத கேளுங்க, நான் எந்த எழுத்தை காமிக்கிறேனோ அதை பாருங்க, அப்படியே சொல்லிக்கிட்டே வாங்க வேகமா. சரி, ஓகே சார். அப்போ உங்களுக்கு டைம் வந்து 1 செகண்ட் தான் இருக்கும், அதுக்கும் கம்மியா தான் இருக்கும். கேட்டுட்டு சரி, உடனே ஓகே. படிக்கணும். சரி. கா, ஞா, சா, ஞா. இல்ல, நீங்க இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நானு. இருங்க. சாய் நிவாஸ், நீங்க அன்மியூட் பண்ணுங்க. சார், நான் ஒன்னும் சொல்லவே இல்லை சார். இல்ல, நான் சொல்றதை கேட்டு நீங்க சொல்லணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நானு. ஓகே சார், நான் சொல்றேன். இல்ல, இது எப்படின்னா ஆக்சுவலா நான் சொல்றத கேட்கணும், அதை பார்க்கணும், அந்த செகண்டுக்குள்ள அடுத்து அந்த லெட்டரை சொல்லணும். இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க வந்து வீட்ல எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்ன்றத ஒரு டெமோக்காக தான் நான் இப்படி காமிச்சிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க. கல்பனா, நீங்க சொல்லலாம். சாய் நிவாஸ் வெயிட் பண்ணுங்க. ரெடி? வெயிட் ஒரே நிமிஷம். நான் சொல்றத கேட்கணும். நான் ஆடியோ தான் இது. நான் இப்போ ஆடியோ தான் உங்களுக்கு ப்ளே பண்ண போறேன். நான் சொல்றத கேட்கணும், அந்த எழுத்தை பார்த்து வேகமா நீங்க கூட படிச்சுக்கிட்டே வரணும். ரெடி? சரி, ஓகே சார். கா, கா, ஞா, சா, சா. இல்ல ஒரே நிமிஷம். நான் சொல்றத கேட்டுட்டு அந்த உச்சரிப்போட சொல்ல பழகணும். இருங்க, இப்போ உதாரணத்துக்கு பிராக்டிஸ் தான் இது. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னா இது தேவைப்படாது. தெரியாதவங்களுக்கு எப்படி பிராக்டிஸ் பண்ணணுன்றதுக்காக சொல்றேன் நான். ஓகே சார். ஓகே, திரும்பவும் ப்ளே பண்றேன். நான் சொல்றத கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க சொல்லணும். ரெடி?
ங ம். ச சா இருங்க வெயிட் நா இருங்க டா ஒரே நிமிஷம் திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெடி க கா ங கா ஐயோ ச ஞா ஞ சா ஞா ட டா ந நா த தா ந ஞா ப பா ம மா ய யா ர ரா ல லா வ வா ழ ரா ல லா ர ரா ந நா இதுதான் பிராக்டிஸ் க ஓகே சார் கா அடுத்தடுத்த லெசனும் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இது சரிங்க சார் யாருக்காகனா எனக்கு வந்து சொல்றது சரியா புரியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ ஆமா திரும்ப ஆமா திரும்ப அவங்க வீட்டில் பேரண்ட்ஸும் சொல்லி கொடுக்க முடியாது அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா இதை வந்து இதே மாதிரி நீங்கள் எழுதி கொடுத்துருங்க இந்த ஆடியோவை ப்ளே பண்ணுங்க அவங்க கேட்கட்டும் அந்த ஒரு எழுத்து மேலே விரல் வச்சு படிச்சுக்கிட்டே வரட்டும் அப்போ நான் கான்னு சரி சொல்கிறத கேட்பாங்க அந்த எழுத்து மேலே விரல் வச்சு அது கா அடுத்து ங்கான்றதை கேட்பாங்க அடுத்த எழுத்து மேலே விரல் வச்சு ஙா அப்போ என்ன ஆகும்னா அந்த ஒரு எழுத்தும் அவங்களுக்கு புரிஞ்சிடும் சவுண்டை கேட்பாங்க அந்த சரியான உச்சரிப்போட சொல்லுவாங்க ஓகே சார் அதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸ் ஓகே இப்போ சாய்னிவாஸ் நீங்கள் ஒரே தடவை என் கூட இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா எல்லாரும் கவனிச்சுக்குங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இந்த எழுத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும் ரெடியா சாய்னிவாஸ் எஸ் சார் ஸ்டார்ட் க க ங க ச ஞ ச ட ட ந ந த த ந ப ப ம ம ய ய ர ர ல ல வ வ ழ ல ல ல ர ர ந ந ஓகே இந்த மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் அது வேகமாக படிக்கணும் எப்படின்னா க ங ச ஞ ட ந த ந ப ம ய ர ல வ ழ ல ர ந கரெக்டாக 17 செகண்டில் இந்த எல்லா எழுத்தையும் நான் படிச்சிருக்கேன் அப்போ என்னென்னா ஒரு எழுத்தை படிக்கிறதுக்கு 1 செகண்ட் அப்படின்னு நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டா கூட 17 செகண்டுக்குள்ளே இந்த எல்லா எழுத்துக்களையும் படித்து முடிச்சிடணும் ஓகேவா இதுதான் உங்களுக்கான ப்ராக்டிஸ் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக கற்றுக்கணும் இதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ரேண்டமாக உங்களுக்கு காமிக்க போகிறேன் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து தமிழ் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும்